ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் தமிழ் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து கிச்சனுக்கு தேவையான ஒரு சில குறிப்புகள் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிப் என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பாகற்காயெல்லாம் வாங்கும்போது வாங்கி அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து பழுத்துரும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் வச்சாலும் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அது வந்து சீக்கிரம் வந்து பழுத்துரும். ஒரு சிலர் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாவக்காய் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாமா இல்லையா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாவக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய ஈரப்பதமெல்லாம் ஒரு டவல் வச்சு தொடச்சி விட்டுருங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த பாவக்காய் வந்து அந்த மேல் பகுதி கீழ்ப்பகுதி வந்து கட் பண்ணிட்ட பிறகு அதை வந்து நமக்கு தேவையான ஷேப்லேயோ அல்லது ஒரு நாளாக வந்து கீறி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பாவக்காய் வந்து பழுக்காது. என்னதான் நம்ம வந்து பாவக்காய் சின்னதாக வாங்கிட்டு வந்தாலும் அல்லது பெருசாக வாங்கிட்டு வந்தாலுமே அதோட தன்மையே அதுதான். வாங்கின உடனே வந்து நம்ம சமைச்சிடணும். அப்படியே வச்சோம் அப்படின்னா ஒரே நாளில் கூட பழுக்கக்கூடிய பாவக்காய்லாம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது போல் வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு 4 பீஸாக தான் நான் வந்து வச்சுருக்கிறேன். நான் எப்போ சமைக்க போகிறனோ அப்போ வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம்னு இப்படியே வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விதையெல்லாம் வந்து முத்தலாக இருந்தது அப்படின்னா அதை வந்து உடனே வந்து ரிமூவ் பண்ணி போட்டுருங்க. இல்லை அந்த விதையெல்லாம் வந்து கொஞ்சம் எலசாக இருக்குது அப்படின்னா அப்படியும் வந்து நம்ம வந்துட்டு குக் பண்ணலாம். முத்தலாக இருக்கக்கூடியது மட்டும்தான் நான் எப்போதுமே வந்து தூர போடுவேன். எலசாக இருக்கிற அந்த விதையெல்லாம் வந்து நான் குழம்புலேயே வந்து சேர்த்துப்பேன். அது ஃப்ரை பண்ணும்போது அந்த விதையோடு சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப சூப்பராக மொறுன்னு இருக்குங்க. ஸோ கட்டாயம் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 2 இது போல் கீரையும் வைக்கலாம், அல்லது அதை வந்து சின்னதாக வந்து நீங்கள் கட் பண்ணியும் வைக்கலாம். நான் வந்து இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி வைக்கிறேன். ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நம்ம பாவக்காய் வந்து கீறி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வாரம் ஆனாலும் அந்த பாவக்காய் வந்து பழுக்காதுங்க. மழை நாள் ஆனாலும் வெயில் நாள் ஆனாலும் பழுக்காது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து சின்ன பசங்களுக்கு இது போல் வந்து ஜாக்கெட் வந்து போட்டு விடும்போது ரெடிமேடில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த ஹூக் பகுதி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் வந்து ஓப்பனில் இருக்கும். இது போடுறதால என்ன ஆகும்னா தலையில் வந்து மாட்டோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதை வந்து ஈஸியாக வந்து எப்படி வந்து சரி பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த போர்ஷனை எடுத்துகிட்டு நம்ம ப்ளவுஸுக்கெல்லாம் வந்துட்டு கொக்கி பீஸ் ஐ பீஸ் வச்சு தப்போம் இல்லையா, அது போல் உள்ளே வந்து பீஸ் கொடுத்து தச்சுட்டு நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு அது வந்து கரெக்டாக வந்து வேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக் போர்ஷன் வந்து தூக்கிட்டு இல்லாமல் நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா நமக்கு போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே என்னதான் வந்து ஓவர்லாக் போட்டு வச்சுருந்தாலும் இப்போ வந்து இந்த அக்கல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா குத்தும். அதனாலே வந்து ஒரு சில பிள்ளைங்க வந்து இது போல் கிராண்டாக இருக்க ட்ரெஸ்ஸு வந்து போட மாட்டாங்க. இது போல் குத்துது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல் இருக்கக்கூடிய ஃப்ராக்குக்கு அல்லது சட்டைக்கெலாம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இது போல் மெல்லிஸாக அதே போல் கலரில் இருக்கக்கூடிய கிளாத்தை வச்சு நம்ம தச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து குத்தாது. இதனால் வந்து நம்ம என்ன தான் கிராண்டாக ட்ரெஸ் வாங்கினாலும் தூக்கி போடாமல் பசங்க வந்து விரும்பி வேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து குழந்தைங்க வந்து வாட்டர் பெயிண்டிங் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து எதனா ஒரு பிளாஸ்டிக் டப்பாவோ அல்லது ஒரு சில்வர் டப்பாவோ நம்ம வந்து தேட வேண்டியிருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத கொட்டாங்குச்சியை வந்து நம்ம அது போல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து குழந்தைங்க கலர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது வந்து இதை ஹேண்டில் பண்ணுறதும் ரொம்ப ஈஸிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலராக நீங்கள் பயன்படுத்துகிறதா இருந்தாலும் கெட்டியாக இருக்கக்கூடிய பெயிண்ட்டு வந்து இது போல் தேங்காய் ஓடில் வந்து போட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு 1-2 ட்ராப் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு 2-3 கலர் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இது போல் தேவையில்லாத கொட்டாங்குச்சி எடுத்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா பசங்களுக்கு வந்து நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும். தேவையில்லாத இருக்கக்கூடிய இது போல் கொட்டங்குச்சி வந்து நம்ம வந்து ரீயூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நிறைய வந்து கலரிங் வந்து மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சில்வர் பிளேட்டோ அல்லது பிளாஸ்டிக் டப்பாவோ அந்த நேரத்தில் தேடக்கூடியதாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது போல் தேவையில்லாத கொட்டாங்குச்சி வந்து சின்ன 2-3 பீஸாக கூட நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அது போல் கொட்டாங்குச்சியை வந்து உடச்சி கூட நம்ம வந்து பயன்படுத்திட்டு இது போல் கலரிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னது அப்படின்னு பார்க்கலாம்.
தேங்காய்லாம் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும் போது அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். அதுவும் வந்து தேங்காய் உடச்ச கையோடு நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னும் போது என்ன ஆகுனா சம்டைம்ஸ் வந்து கையும் வந்து கட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ரிஸ்க்கே எடுக்காமல் ரொம்ப ஈஸியாக வந்து தேங்காய் வந்து அப்படியே முழுசாக தேங்காய் ஓட்டிலேருந்து எப்படி ஈஸியான மெத்தடில் வந்து எடுக்க போகிறோம் அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெத்தட் வந்து இருக்குது தேங்காய் வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு. அதில் ஒரு மெத்தட் வந்து நான் இப்போ வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃப்ரீசரில் வந்து ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு நம்ம தேங்காய் வந்து எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ஈஸியாக கழண்டு வந்துடும். ரெண்டாவது வந்து ஒரு டென்ஷனே இல்லாமல் ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ண முடியும். நம்மளோட கையும் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக இருக்கும். நம்ம வந்து உடச்ச உடனே வந்து எடுத்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து கத்தியில் வந்து கை வந்து கீறிப்போம் இல்லையா, ஸோ அது வந்து அவாய்ட் பண்ணலாம். தேங்காய் வந்து இப்படியும் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். ஃப்ரீசருக்குள்ளே ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா சீக்கிரம் வந்து பத்தையே போடாமல் ஹோல் தேங்காய் வந்து முழுசாக நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 நாள் வந்து நம்ம எதுவும் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து ஒரு சில கெட்ட வாடை வந்து வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு இது போல் தேவையில்லாத லெமன் தூளை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா அந்த துர்நாற்றம் போயிடும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 2 டைம் ஆச்சு நம்ம வந்து ஃப்ரிட்ஜை வந்து தொடச்சி விடணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லெமன் தூள், அதாவது குப்பையில் தூக்கி போடுவோம் இல்லையா, அந்த லெமன் தூள் வந்து தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அதுக்கு பிறகு ஒரு காட்டன் கிளாத் எடுத்து அந்த தண்ணியில் வந்து டிப் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜு ஃபுல்லும் வந்து நம்ம தொடச்சி விட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ரிட்ஜிலிருந்து வரக்கூடிய அந்த கெட்ட வாடையெல்லாம் வந்து போயிடும். ஸோ பார்க்கவும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு ரொம்ப நீட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம தேவையில்லாத எந்த விதமான கெமிக்கல், ஷாம்பு அதெல்லாம் எதுவுமே போடாமல் இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருளிலிருந்து நம்ம வந்து இப்படி பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். எலுமிச்சை பழம் இல்லை அப்படின்னா தண்ணியில் வந்து ஒரு 2 ட்ராப் வந்து வினிகர் போட்டுட்டு அந்த தண்ணியை கூட நம்ம இது போல் பயன்படுத்தணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சு நீட்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து அதிலிருந்து வரக்கூடிய அந்த கெட்ட வாடை வந்து நல்லா வந்து ரிமூவ் ஆகிடும். ஒரு சிலர் பேர் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்லாம் வச்சு பயன்படுத்தும் போது அதுலேருந்து பேட் ஸ்மெல் வரும். ஸோ அந்த பேட் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு எலுமிச்சை பழத்தை வந்து இப்படி வந்து பயன்படுத்தலாம். தூக்கி குப்பையில் போடுற அந்த எலுமிச்சை தோலை வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜிலேருந்து வரக்கூடிய கெட்ட வாடை வராது. பாருங்கள், நான் நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். நல்லா சூப்பராக வந்து பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இனிமேட்டு லெமன் தோல் வந்து தூக்கி குப்பையிலே போடாதீங்க. நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் குறிப்பாக வந்து ஃப்ரீசருக்குள்ளே ஐஸ் கட்டி வந்து நல்லா லேயராக படிஞ்சிருக்கும். இந்த கதவு வந்து திறக்கவே முடியாது, நல்லா டைட்டாக இருக்கும். அதுக்கு வந்து டீஃப்ரோட்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே கம்முன்னு விட்டுடுவோம். அப்படி வந்து பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அந்த பின்னாடி வந்து அந்த தண்ணியெல்லாம் வந்து கொட்டுது பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அப்படியே வந்து தேங்கி இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம அதை கவனிக்காத விட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து வழிஞ்சு தர ஃபுல்லாக வந்து படிஞ்சு போயிருக்கும். அதை வந்து எடுக்கவும் முடியாது. அது வந்து எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது அதை பற்றி பார்ப்போம். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து ஃபுல்லாக வந்துருச்சு. இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கரண்டியை கொண்டு அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மொண்டு எடுத்துடலாம். இப்படி பண்ணும்போது ஈஸியாக அதில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நமக்கே வந்து தெரியும், அதாவது அந்த பாக்ஸில் வந்து தண்ணி வந்து ரொம்ப கீழே வழிஞ்சு அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த மோட்டர்லாம் வந்து வீணாயிடும். அப்படியே வந்து நம்ம பண்ணும்போது இது கரண்டியை பயன்படுத்தி நம்ம தண்ணியெல்லாம் எடுத்துடலாம். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி இருந்தது அப்படின்னா ஒரு காட்டன் கிளாத்தோ அல்லது ஸ்பாஞ்சோ வச்சு நம்ம வந்து டிப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வந்து க்ளீன் ஆகிடும். ஏன்னா அந்த பேக் சைடு அந்த பாக்ஸ் வந்து சீக்கிரம் வந்து ரிமூவ் பண்ணவே முடியாது. நம்ம வந்து ஃப்ரிட்ஜையும் வந்து அப்பப்போ முன்னாடி நகர்த்திட்டு அந்த பாக்ஸில் இருக்க அந்த பாக்ஸை வந்து கழட்டவும் முடியாது இல்லையா. ஸோ அதுக்கு வந்து இது போல் டிப்பு வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த தண்ணி வந்து நல்லா வந்து ரிமூவ் பண்ணிடலாம். தண்ணி நம்ம எடுக்காத விட்டுட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியிலே வந்து ஒரு 2-3 நாள் அப்படியே தேங்கி இருந்தது அப்படின்னா கொசு நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் தேவையில்லாத காட்டன் கிளாத்தில் வந்துட்டு இது போல் எடுத்து பிழிஞ்சு விட்டுட்டேன். ஃப்ரிட்ஜு வந்து செவுத்து ஒட்டி வந்து வைக்காமல் கொஞ்சம் அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கேப் விடுற மாரி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அதுலேருந்து எந்த விதமான ஒரு ஆபத்தும் வந்து வராது. ஃப்ரிட்ஜையும் வந்து ரொம்ப நாள் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து பயன்படும். ஸோ கட்டாயம் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்படி வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த பின்னாடி இருக்க அந்த பாக்ஸில் வந்து ஸ்டோர் ஆகக்கூடிய தண்ணியை வந்து ஈஸியாக வந்துட்டு ரிமூவ் பண்ணலாம். இதே போல் நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவோடு சந்திக்கலாம். பாய்.